செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டு வர ஒரு கேரக்டராக இருக்குது. அதுக்கு மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன படிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் அண்ட் நாலேஜை வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் அண்ட் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ எல்லாமே நமக்கு இன்டர்நெட்டில் கிடைச்சாலும் ஒரு கான்செப்ட் அப்படி இல்லைன்னா ஒரு டெக்னாலஜியை லேர்ன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோமா, யூடியூப்பில் ஒரு டுட்டோரியல் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பட் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கும்போது எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு எல்லாமே அது வந்து மறந்து போயிருக்கும். தென் யூடியூப் என்ன பண்ணோம், நம்ம பார்த்ததுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஒன்று அது சஜஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அதை பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ என்ன இதுவும் சரியில்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு அது இன்னொரு சஜஷன் கொடுக்கும். ஸோ இப்படி யூடியூப் சஜஷன்லேயே வந்து நம்ம ஒன்று 2 3 மாற்றி பார்த்துட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைமில் வந்து விட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓகே நமக்கு மறுபடியும் செல்ஃப் லேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அகெயின் இது வந்து கண்டினியூ ஆகும். இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு டெக்னாலஜியை ப்ராப்பராக லேர்ன் பண்ணாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுனா நீங்களும் வந்து ஒரு செல்ஃப் லேர்னர் ஆகலாம். நீங்கள் என்ன லேர்ன் பண்ண, ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவோ இல்லை ஸ்டாக் ரிலேட்டடாகவோ இல்லை ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாகவோ எந்த ஒரு ஸ்கில்லையும் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருந்து எப்படி அவைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஒரே நாளில் நடக்காது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம்லைன் வந்து கண்டிப்பாக தேவை. அதனால ஃபஸ்ட்டு வந்து பி பேஷண்ட். நீங்கள் வந்து ஒன்று லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிக் வித் தட். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 month வந்து ஸ்டிக் வித் தட். அதிலிருந்து மற்ற இதுக்கு வந்து போகாதுங்க. செகண்டு வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி வந்து நான் லேர்ன் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஹவு டு பிகம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு போட்டு அதோட வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தேன் அப்படின்னா யூடியூப் வந்து யூடியூப்கிட்ட இருக்க ஒரு ஆகாத ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, அது ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்க நம்ம ஒன்று கிளிக் பண்ணி அப்படியே எங்கேயோ நம்மளை கொண்டு விட்டுரும். ஸோ இதுதான் வந்து அதில் இருக்க ஒரு மேஜரான ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னு சூஸ் பண்ணிட்டீங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு ரோட் மேப் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, HTML இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு HTML, செகண்ட் வந்து CSS இருக்குது, அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட். ஸோ இப்போ இந்த 4 தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இந்த 4ல் நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு HTML தான் படிக்கணும். எனக்கு வந்து CSS ரிலேட்டடாக ஏதாவது யூடியூப் வீடியோ காட்டுச்சுன்னா மைண்ட்லேயே வாங்கக்கூடாது. HTMLலையுமே நீங்கள் வந்து டாபிக்ஸ் வந்து எடுக்கணும். HTMLங்கிறது ஒரு கடல் மாதிரி, அதில் வந்து நிறைய டேக்ஸ் இருக்கும். பட் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு இவ்வளோ தான். ஸோ இதை தான் வந்து நான் வந்து இந்த டே வந்து டே அப்படின்னு போடாதுங்க, ஃபஸ்ட்டு 1 இதில் வந்து நான் HTML இவ்வளோ படிக்க போகிறேன். HTMLக்கு வந்து 6 டேஸ்னால் கண்டினியூஸாக 1 2 3 4 நீங்கள் ஒரு நாள் படிப்பீங்க, அடுத்த நாள் படிக்க மாட்டீங்க. பட் நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ HTML ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று போட்டுட்டீங்கன்னா அதை ஒரு நாள் எடுத்துட்டீங்க. நீங்கள் 2வது நாள் விட்டாலும் 3வது நாள் வந்து 2வது டாப்பிக்கை பிக் பண்ணணும். ஸோ ரோட் மேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதில் விட்டீங்களோ அதிலிருந்து கண்டினியூ ஆகலாம். அட்லாஸ்ட் உங்களுக்கு வந்து அது வந்து கேதர் ஆகி ஃபுல் டாப்பிக்குமே கவர் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் HTML முடிச்சதுக்கப்புறம் CSS, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா நீங்கள் வந்து HTML தெரியாமல் CSS படித்து வேஸ்ட்டு. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் வரும்போது இந்த 2மே வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சிருக்கணும். அட்லாஸ்ட் நீங்கள் ரியாக்ட் லேர்ன் பண்ணும்போது இந்த 3மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெட்டரான டெவலப்பராக வந்து மாற முடியாது. ஸோ ரோட் மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதை அப்போ நீ படிக்க போகிற, ஃபஸ்ட் நாள் இது, 2வது நாள் இதுன்னு. அந்த ஒர்க்கை யார் பண்ணணும், செல்ஃப் லேர்னராக இருக்கிற நம்ம தான் பண்ணணும். அதுக்கு ரோட் மேப் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு டைமில் ஒன்று தான் லேர்ன் பண்ணணும். காலையில் நான் ஃப்ரண்ட் அண்ட் லேர்ன் பண்ணுறேன், ஈவினிங் வந்து நான் வந்து பேக் அண்ட் லேர்ன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு டேட்டா பேஸ் பிடிச்சிட்டு நான் அங்கே போகிறேன், அப்படி இல்லைனா எனக்கு க்ளவுடு தான் வேணும், டேட்டா அனலிசிஸ் பண்ணி, இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று முடியுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 month எடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஜம்ப் பண்ணணும். இது வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். முதல்ல ஒரு நாள் 2 வீடியோ பார்ப்பாங்க யூடியூப்பில்,
அவனே என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான். உடனே டேட்டா பேஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஏதாவது ஒரு தம்ப்நெயிலில் போட்டு விட, ஸோ அதை போய் கிளிக் பண்ணி அதை லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதுங்க. தேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பி ஏ ஆக்டிவ் லேர்னர். ஸோ ஆக்டிவ் லேர்னர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு பிளாக் வந்து பார்க்குறீங்க, ரோட் மேப்லாம் போட்டுட்டேன் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, அதை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக போய் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் வந்து ஏதாவது ஒரு வெளியில் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கோ ஒரு கோச்சிங் சென்டருக்கோ ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண போயிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ண போயிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் சம் எக்ஸசைஸ் பார்த்தாது உங்களை பண்ண வைப்பாங்க. இந்த கோடை பார்த்தாது நீ அடிப்பா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியும். அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது, ஈஸியாக நான் பண்ணிடுவேன். பட் அட்லாஸ்ட் நீங்கள் போய் அதை அப்ளை பண்ணும்போது தான் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணாலுமே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அந்த இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா சைட் பை சைட் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களோட மைண்டில் ரொம்ப நாள் வந்து ஸ்டே ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும், எப்போ ப்ரோக்ராமிங் படித்தா மக்கப்லாம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, பட் ஆனால் நிறைய டேர்ம்லாம் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக மக்கப் பண்ண முடியாது. ஆனால் எதை மக்கப் பண்ணணும், ஸோ இதை தான் வந்து ஒரு சிங்கிள் வேர்டாக வந்து சொல்லுவாங்க, மெமரைஸ் த சின்டெக்ஸ் நாட் த கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் நான் வந்து இப்போ சிஸ்டமில் வந்து ஒன்று லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். நீங்கள் HTML எடுத்தாலும் சரி, CSS எடுத்தாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் சரி, ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. அந்த சின்டெக்ஸை கண்டிப்பாக நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா டே பை டே நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைக் அது உங்களோட மைண்டில் அதுவே வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும். அதே டைம் வந்து நீங்கள் கான்செப்டை தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, மக்கப் பண்ணக்கூடாது. சின்டெக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் சின்டெக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரைஸ் த சின்டெக்ஸ் நாட் த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ஓகே 1 month நீங்கள் வந்து ரோட் மேப் ஃபாலோ பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து CSS, HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டிங்க, அப்போவே கூட நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் வித்தவுட் ரியாக்ட். ஏன் நான் வித்தவுட் ரியாக்டாக உங்களை வந்து பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ரியாக்ட் இல்லாத காலத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். எதுக்கு நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இருக்க கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே அந்த காலத்தில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உனக்கு அந்த பிரச்சனை என்னென்னு தெரியாமல் நீ அங்கே போன அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க என்ன பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரியாக்டில் என்ன இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா முதல்ல ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க பிரச்சனை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் நீ ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உனக்கு வந்து நீ ஜாவா ஸ்கிரிப்டில் நீ வந்து ஒரு கண்டிப்பாக உன்னால் வந்து ஒரு வெப்பேஜோ இல்லை ஒரு சின்ன வெப் அப்ளிகேஷனோ க்ரியேட் பண்ண முடியும், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு. ஸோ அப்போ அதை வச்சு நீ பண்ணுறியா, பண்ணி முடிச்சுட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட். இது வந்து நான் ஃப்ரண்ட் எண்டுக்கு சொல்கிற எக்ஸாம்பிள்னால நான் இந்த இதில் சொல்கிறேன். நீங்கள் பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக டெவலப்மெண்ட் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டே நீ பண்ணு, நீயாவே பண்ணு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்போஷரே கிடைக்கும். நீங்கள் படித்த எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களோட மைண்டில் வந்து அது ரொம்ப நாள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பிட்டாக நம்ம அங்கே படிச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடும்போது தான் அதோட ஃபுல் யூஸுமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் லேர்னர் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது, ஒன் டேயில் எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் டெக்னாலஜின்ல எந்த ஒரு ஸ்கில் எந்த ஒரு நாலேஜ்னாலும் உங்களால் ஈஸியாக கேதர் பண்ண முடியும், உங்களோட மைண்டில் வந்து இதை ரொம்ப நாள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.